ஹாய் குட்டீஸ், எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டிங்களா? வந்த உடனே என்ன செய்வீங்க? யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, கை கால் கழுவிட்டு, அம்மா என்ன ஸ்நாக்ஸ் தராங்களோ அதை சாப்பிட்டு, அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடுவீங்களாம். அப்புறம் என்ன செய்வீங்க? கடவுள்கிட்ட போய் நின்று சாமி கும்பிடணும். அம்மா அப்பாவை நல்லா வைங்க, அப்புறம் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு, அப்புறம் அன்னைக்கு நடத்தின பாடத்தை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடணுமா. என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை எழுதணும். ஓகேவா? சரி, இப்போது ஒரு குட்டி கதை பார்ப்போம். ஒரு காட்டில் ஒரு அம்மா நரியும் அப்பா நரியும் போயிட்டே இருந்தாங்களாம். அம்மா நரிக்கு ரொம்ப பசி வந்துச்சான். உடனே அப்பா நரிக்கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது, இரு ஏதாச்சும் கிடைக்கும் நமக்கு, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு திராட்சை தோட்டத்தில் நிறைய திராட்சை பழம் காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சான் கொத்து கொத்தா. உடனே என்ன செஞ்சுதான் அம்மா நரி எட்டி எட்டி பார்த்ததாம். எட்டவே முடியலையாம், பறிக்கவே முடியலையாம். உடனே என்ன செஞ்சிச்சு, அப்பா நரி சொல்லிச்சான், என் மேலே ஏறிக்கோ, ஏறி நின்று பறித்து போடு, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா நரியும் அப்பா நரி மேலே ஏறி நின்று பறிச்சுதான். பறித்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுச்சான். அங்கே போன உடனே பக்கத்து குகையில் தாத்தா பாட்டி இருந்தாங்களாம். முதல்ல அம்மா நரி என்ன செஞ்சாங்களாம், இந்த தாத்தா பாட்டிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து தன்னோட குழந்தையோட உட்காந்து 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்களாம். இந்த மாதிரி தான் என்ன கிடைக்குதோ அதை சந்தோஷமாக பகிர்ந்து ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணுமா. ஓகேவா? நாளைக்கு இன்னொரு கதை பார்ப்போம். பை.